திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றலாம் என்ற தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் அளித்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், KK ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கோவிலுக்கு சொந்தமான இடத்தில்தான் தீபத்தூண் உள்ளது என்றும் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்பது நகைப்புக்குரியது என்றும் தெரிவித்தது. தீபம் ஏற்றுவதால் பொது அமைதிக்கு பிரச்சினை ஏற்படும் என்று அரசு காரணம் காட்டுவது ஏற்கத்தக்கதல்ல என்று கூறிய நீதிபதிகள், அரசியல் காரணங்களுக்காக எந்த ஒரு மாநில அரசும் இந்த அளவுக்கு கீழ்நிலைக்கு செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தினர். மலையில் உள்ள தீபத்தூணில் கோவில் நிர்வாகம் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் தீபம் ஏற்றும் நிகழ்வில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்றும் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். திருப்பரங்குன்றம் மலைத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்ற தனி நீதிபதியின் உத்தரவு செல்லும் என்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை முடித்து வைத்தது. திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்த வேண்டுமென தமிழக அரசுக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் கார்த்திகைக்கு தீபம் ஏற்ற உத்தரவிட்டதற்கு வரவேற்பு தெரிவித்தார். குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை திருப்திப்படுத்த இந்தியா கூட்டணி முயற்சி செய்வதாகவும் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் திமுக அரசு செயல்பட்டதாகவும் இந்து தர்மத்திற்கு எதிராக திமுக அரசு உள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார்.